வெல்கம் டு மகிழ் வித் மகிழுங்கள். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சுண்டல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சுண்டல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதை 8 மணி நேரம் இல்லைன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் வச்சு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் சுண்டல் நல்லா இருக்கும். வேகலைன்னா கூட 2 விசில் விட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதே மாதிரி வறுத்து அரைச்ச மசாலா போட்டோன்னா சுண்டல் நல்ல ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு ஹை ஸ்பீடில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சோம். சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் காரம்லாம் நல்லா இறங்கும். கடைசியாக துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், ஹெல்த்தியான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரசித்து ருசித்து மகிழுங்கள். நன்றி.